rupees 800 becomes 956 in 3 years at certain rate of simple interest. If the rate of interest is increased by 4%, what amount rupees 800 become in 3 years? ஸோ இந்த கொஷின் புரியாத மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் ஈஸி. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 800 பிகம்ஸ் 956. 800 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து 956 வந்து ஆயிருச்சு 3 இயர்ஸில் அட் சர்டைன் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டைன் ரேட் அப்படின்னா இங்கே வந்து ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 4%. இப்போ இதில் ரேட் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த ரேட் கூட இந்த 4% ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் வாட் அமௌண்ட் வில் rupees 800 become in 3 years? அதாவது ₹800 வந்து 3 இயர்ஸில் ஆன அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கண்டுபிடிச்ச ரேட்டை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 800 becomes 956 ஆச்சா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் பி. இதோட ஃபார்முலா வந்து A இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் எஸ்ஐ ப்ளஸ் பி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். ஸோ இதில் வந்து ஏ அப்படிங்கிற அமௌண்ட் வந்து 956, இதான் டோட்டல் அமௌண்ட். ஸோ 956 மைனஸ் பி எவ்வளோ 800, மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 156. இதுதான் வந்து என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 156ங்களா? இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிடிஆர் டிவைடட் பை 100. பிரின்சிபல் எவ்வளவு 800. 800 இன்ட்டு டைம் 3 இயர்ஸ் சர்டைன் ரேட் வந்து நம்மளுக்கு தெரியாது, டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ 156. ஆர் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாமா? 156 இன்ட்டு 100 divided by 800 into 3. 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 3 is 3, 5 3s are 15, 2 3s are 6. அப்போ 52 divided by 8. 4 2s are 8. 2 2s are 4, பேலன்ஸ் 1, 6 2s are 12. மறுபடியும் 2வால் பண்ணுறப்ப 13 வருங்களா? மறுபடியும் 13 2 அடிக்க முடியாது. ஸோ அதனால் 13 2 எவ்வளோ வரும் 6 2s are 12 வருங்களா? பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சா இங்கே 0 சேர்த்திக்கலாமா? 5 2s are 10 0. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எவ்வளவு ஆரோட வேல்யூ எவ்வளவு 6.5. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சர்டைன் ரேட்டோட வேல்யூ எவ்வளவு 6.5. If the rate of interest is increased by 4%, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சர்டைன் ரேட்லேருந்து இது வந்து 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், 6.5 கண்டுபிடிச்ச ரேட் அது மறுபடியும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 4%. ஸோ இதை ப்ளஸ் பண்ணலாமா? ப்ளஸ் பண்ணால் 10.5% வந்து ஆர் வந்துருமா? வாட் த அமௌண்ட் வில் ₹800 become in 3 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஃபஸ்ட் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செகண்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? தேர்ட் இருக்கா? கால்குலேட் தி நியூ அமௌண்ட் பண்ணலாமா? இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் டிவைடட் பை 100. ஸோ இதில் ஆர் வந்து எவ்வளவு 10.5. ஓகேங்களா? டைம் எவ்வளவு 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா? பிரின்சிபல் எவ்வளவு 800. ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் டிவைடட் பை 100. ஸோ அப்ளை பண்ணலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓட வேல்யூ பிடிஆர் டிவைடட் பை 100ங்களா ஃபார்முலா. ஸோ அப்ளை பண்ணுறப்ப பிரின்சிபல் எவ்வளவு 800 இன்ட்டு 10.5 வந்து ரேட் இன்ட்டு 3 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ வந்து 8 3s are 24ங்களா? 24
2400 into 10.5 divided by 100. இந்த 2 0 கேன்சல் ஆயிருமா? இப்போ என்ன இருக்கும்? 24 into 10.5 இருக்குமா? இது இன்டூ பண்ணலாமா? 10.5 into 24 20 வருங்களா? 4 5s are 20, பேலன்ஸ் 2 0. அப்போ 2 வருமா? 1 4 is 4. 2ஆல் பண்ணுறப்ப 2 5s are 10. இங்கே 0 இருக்கு, 1 அப்படியே வந்துடும். 1 2 is 2. ஸோ 0 அப்படியே வந்துடும். 2 4 + 1 5 2 2 5 2 0. இப்போ வந்து பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா? ஸோ டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 252 தான் வரும். இது என்ன வேல்யூனா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. இது என்னது? 252 வருங்களா? ஸோ வாட் அமௌண்ட் வில் ₹800 பிகம் இன் 3 years? என்ன அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறப்ப டோட்டல் அமௌண்ட். அப்போ A is equal to P + SI வருங்களா? இதில் பிரின்சிபல் எவ்வளவு? 800. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோமா? 252. 252வா? ஸோ A is equal to ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண எவ்வளவு? 1052. இது ரொம்ப சிம்பிளான சம். இந்த கொஸ்டினை கரெக்டாக படித்து புரிஞ்சுட்டிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இதுக்கும் வந்து டோட்டல் அமௌண்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதிலிருந்து ரேட்டை கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இது கூட ப்ளஸ் பண்ணிக்கிறோம். தேர்ட் என்ன பண்ணுறோம்? கிடைச்ச ரேட்டோட இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாதான் இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும்? டோட்டல் அமௌண்ட்டோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்கே தேவை, அதனால் கண்டுபிடிக்கணும். ஸோ இவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.